அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். FCID மூடப்படுமா? FCID එක නතර කරන එක නම් මම හිතන්නේ ඒක එච්චර හොඳ නෑ දෙයක්. ஆயுத கொடுக்கல் வாங்கலில் குற்றச்சாட்டப்பட்ட உடலங்க வீரதங்க மீண்டும் ஜப்பானில். சாலாவ மக்கள் இன்றும் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம். கோடிக்கரை கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த இலங்கையர் மூவர் மீட்பு. அமெரிக்கா புளோரிடாவில் இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழப்பு. தொடர்வது உள்நாட்டுச் செய்திகள். சிறுநீரக நோய் ஒழிப்பு தேசிய திட்டத்தை முன்னிட்டு வவுனியா போகஸ்வர மகாவித்யாலயத்தில் இன்று நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் ஆசிரியர் பிரச்சினை தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்தார். இந்த பிரச்சனை உங்களுக்கு மாத்திரமல்ல, எனது வீடு உள்ள புலனறுவை மாவட்டத்தில் 800 ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் காணப்படுகிறது. அதேபோன்று வடமாகாணத்தின் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியாவிலும் இந்த பிரச்சனை காணப்படுகிறது. இது நாடளாவிய ரீதியில் காணப்படும் பிரச்சனையாகும். அரசாங்கம் என்ற ரீதியில் இதற்கான விசேட திட்டம் ஒன்றை நாம் முன்னெடுத்துள்ளோம். சர்ச்சையை ஏற்படுத்திய முறைகள் விநியோகத்திலும் அதிக அளவில் பேசப்பட்ட மத்திய வங்கி மீண்டும் நாட்டின் பிரதான துணைப்பொருளாக மாறியுள்ளது. மத்திய வங்கி ஆளுநரின் பதவிக்காலம் நிறைவடைந்தமையே இதற்கு காரணமாகும். மத்திய வங்கி ஆளுநரின் பதவிக்காலம் நிறைவடைவதையிட்டு அவரின் பதவிக்காலத்தில் இடம்பெற்ற முறைகள் விநியோகம் தொடர்பில் இன்றைய பத்திரிகைகளில் கட்டுரைகள் பிரசுரமாகியுள்ளன. அர்ஜுன் மகேந்திரனின் பதவிக்காலம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெறவுள்ளது. இந்த பதவிக்கான வெற்றிடத்தினை நிரப்புவது தொடர்பில் தற்போது அதிக அளவில் பேசப்படுகின்றது. மத்திய வங்கி ஆளுநரை நியமிப்பது தொடர்பிலான முறைமை நிதி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினரோ, அரசு அதிகாரியோ, நீதிமன்ற அதிகாரியோ, வர்த்தக வங்கி ஒன்றின் பங்கு உரிமையாளரோ இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் ஒருவர் நியமிக்கப்படும் போது இலங்கை மத்திய வங்கியின் முதலாவது ஆளுநரான ஜான் எக்ஸ்டரின் எக்ஸ்டர் அறிக்கை கவனத்தில் கொள்ளப்படும். இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படும் நபர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பாரிய கொடுக்கல் வாங்கல்களில் மத்திய வங்கியின் ஆளுநர் தொடர்பட்டுள்ளார். அதனாலேயே மத்திய வங்கியின் ஆளுநரின் பதவிக்காலத்தை நீடிக்க வேண்டாம் என கோரிக்கை விடுக்க வருகின்றது. இவரை பதவி நீக்குவதோடு தற்போது அமைச்சர் ஒருவரின் மைத்துனரை இந்த பதவிக்கு நியமிப்பது தொடர்பில் தகவல்கள் கசிகின்றன. மத்திய வங்கி ஆளுநர் பதவிக்கு நிதித்துறையில் அனுபவம் வாய்ந்த இலங்கை பிரஜை ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என கஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. கொள்கை மற்றும் நிதி கட்டுப்பாடு தொடர்பில் ஒழுக்கமாக செயற்படும் ஒருவரை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்பட வேண்டும். இலங்கை மத்திய வங்கிக்குள்ளேயே இதற்கான வளங்கள் இருக்கிறது என நாம் நினைக்கின்றோம். திறமை மற்றும் நிர்வாக திறன் கொண்ட நபர்கள் இங்கு இருக்கின்றனர். பதவி காலத்தில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்ட நபர்கள் மோசடிகள் செய்து நாட்டிலிருந்து வெளியேறுவதுடன் வெளிநாடுகளில் கூடியமர்ந்து சுதந்திரமாக இருக்கிறார்கள். தற்போது ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் உதயங்க வீரதுங்கவும் காணப்படுகின்றார். இவரும் தமது பதவி காலத்தில் மோசடிகளில் ஈடுபட்டவர். ஆகவே மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியை மேலும் நீடிக்காது அவரை நாட்டிலிருந்து வெளியேற்றாமல் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். மத்திய வங்கி ஆளுநர் பதவி என்பது நாட்டின் தீர்மானமிக்க பதவி என அரசியல்வாதிகள் மற்றும் தொழிற்சங்கங்களும் கருத்து தெரிவிக்கின்றன. அவர் தொடர்ந்தும் பதவியில் இருப்பாரா இல்லையா என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் தெரிந்து கொள்ள முடியும். ஜனாதிபதியை மத்திய வங்கியின் ஆளுநரை நியமிப்பார். இந்த மாத இறுதியிலேயே இந்த பதவிக்கான வெற்றிடம் நிலவும். இதுவரையில் பாராளுமன்றத்தில் கோப் குழுவின் ஊடாக இது தொடர்பில் ஆராயும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநருக்கு மாத்திரமன்றி நாட்டின் பிரபுக்கள் முதல் அனைவருக்கும் ஒரு நீதியை நடைமுறையில் இருக்கிறது. அவ்வாறு இல்லாவிடில் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். உரிய நேரத்தில் நாங்கள் இது தொடர்பில் பேசுவோம். தவறிழைத்தவர் எங்கு சென்றாலும் அவரை கண்டறிவதற்கான சட்ட திட்டங்கள் உலகில் இருக்கின்றன. அதனால் தவறிழைத்தவர்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் அவர்களால் அதிலிருந்து விடுபட முடியாது.
முன்வைக்கப்பட்டுள்ள தேசிய கணக்காய்வு சட்டத்தை நடைமுறைப்படுத்த விடாது சில ஊழல் மிக்க அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் முயன்று வருவதாக இலங்கை கணக்காய்வு சேவைகள் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அதன் அதிகாரிகள் இந்த கருத்தினை வெளியிட்டனர். இந்த கணக்காய்வு சட்ட மூலத்தை கடந்த ஒரு வருடமும் 3 மாதங்களாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். கடந்த 2015 பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த சட்ட மூலம் 2015 மார்ச் 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டிருந்தது. ஆனால் முடியவில்லை. 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய கணக்காய்வு ஆணைக்குழு இன்று செயலிழந்து காணப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய கணக்காய்வு ஆணைக்குழு இன்று செயலிழந்து காணப்படுகிறது. நிதி மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் போது அவற்றுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகளை கைது செய்ய வேண்டாம் எனும் கோஷங்கள் எழுப்புவது நியாயமற்ற செயல். இந்த கணக்காய்வு சட்டம் மற்றும் நிதிக்குற்ற விசாரணைகள் ஆகிய இரண்டுக்கும் தடங்கல்களை ஏற்படுத்தி வருவது ஒரே குழுவினரே. இதுதான் வாழ்வெளிச்சி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆவணம் ஒன்று. இதுதான் பணிப்பாளர் நாயகமான RAAK ராணுவக்க கணக்காய்வாளர் ஒருவருக்கு ஆணையிட்டு அனுப்பிய கடிதம். உள்ளூராட்சி நிறுவனங்களின் பாவனைக்காக GI விநியோகிக்குமாறு பொருளாதார அமைச்சர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் பொருட்கொள்வனவு விற்பனையை முன்னெடுப்பதற்கு உண்மையான ஒரு திணைக்கள அதிகாரியின் கணக்காய்வாளரிடம் கேட்டிருக்க வேண்டுமே. திணைக்களத்தின் பிரதானிக்கு தெரியும் நாட்டில் உள்ள சட்ட விழுமியங்கள். குறைந்தபட்சம் கணக்காய்வாளரிடம் கேட்டிருக்க வேண்டும். இதனை பெற்றுத்தர முடியுமா என்று. இந்த GI குழாய்களின் பெறுமதி 3,90,00,000 ரூபாய்கள். இதே போன்றுதான் 620 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெள்ளை ஆடைகள் விநியோகித்தார்கள். சுற்றுலா ஊக்குவிப்பு அமைச்சில் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவத்தில் அகில இலங்கை பிரவிதிகாண்ட அமைப்பிற்கு 50 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. போதி பூஜைகளின் நிமித்தம் இவர்களுக்கு இந்த கணக்காய்வு சட்டம் மூலம் ஒரு பெரிய இடையூறாக உள்ளது. அதனால் தான் இவர்கள் இவ்விதம் செயற்படுகின்றனர். இந்த விடயத்துடன் தொடர்புடைய 5 அதிகாரிகளையும் முன்னிலைப்படுத்துமாறு சட்டம் அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமரிடம் ஏன் இவர்களை கைது செய்யவில்லை என பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த அதிகாரிகள் அனைவரும் தம்மை கைது செய்ய வேண்டாம் என ஜனாதிபதியிடம் கேட்டிருக்கிறார்கள். அத்துடன் ஜனாதிபதியும் இதனை நிறுத்தியுள்ளார். தற்போது ஜனாதிபதியும் புதுவிதமானதொரு முறை ஒன்றை அறிமுகம் செய்துள்ளார் போல் தெரிகின்றது. பிரதான பாதாக்கள் விகரண பணத்தை හඳුන්වා දීලා තියෙනවා. මේ නීති විරෝධී ගණතුණු සම්බන්ධයෙන් අධිවාර කරන්න පුළුවන් කියලා. ஜப்பான் விஜயத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜப்பானில் உள்ள இளைஞர்கள் சிலர் ஏற்பாடு செய்த சந்திப்பொன்றில் இன்று பிற்பகல் கலந்து கொண்டார். ஜப்பானில் இபரகி பிராந்தியத்தில் உள்ள சுகுபா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாட்டின் பெருமதியை நாம் அதிகரித்தோம். யாரை பழிவாங்குகின்றனர்? மக்களை. நாம் கடன் பெற்றோம் என தெரிவிக்கும் விளம்பரங்கள் தற்போது ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றுக்காக கோடிக்கணக்கான நிதியை செலவிட்டுள்ளனர். 8,000 மில்லியன் கடனையே முன்னர் நாம் பெற்றோம். எனினும் ஒரு வருடத்திற்குள் இவர்கள் 7,000 மில்லியனை பெற்றுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி பங்கேற்ற இந்த சந்திப்பில் யுக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள உதயங்க வீரதுங்கவும் கலந்து கொண்டிருந்தார். CID எனப்படும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினை கலைப்பதற்கான தயார் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா? இது தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ஹுவான் விஜயவர்தனிடம் ஊடகவியலாளர்கள் வினவினர். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை இது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும். எமது தலைவர்கள் இதுவரை இவ்வாறான ஆலோசனையை எம்மிடம் கூறவில்லை. விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்து FCID-யை நிறுத்துவது என்பது இந்த தருணத்தில் சிறந்த விடயமல்ல என நான் நினைக்கின்றேன். புனித ரமலானை முன்னிட்டு பியகம தொகுதியில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு பேரிச்சம்பழம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். சாலாவோ ராணுவ முகாமில் இடம்பெற்ற வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று பிற்பகல் அங்கு சென்றிருந்தார். ராணுவ முகாமில் இடம்பெற்ற வெடிப்பினால் இடம்பெயர்ந்துள்ள மக்கள் தங்கியுள்ள பொர்லிக்குட ஸ்ரீ விவேகாராம விகாரைக்கு சென்ற பிரதமர் மக்களின் நலன் தொடர்பில் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து முருத்துக்கான சனசமூக மண்டபத்தில் தங்கியுள்ள மக்களை சந்தித்து பிரதமர் கலந்துரையாடினார். முப்படையினருக்கு எதிராக பல சக்திகள் செயற்பட்டன. இது ஆயுத களஞ்சிய சாலை. யுத்தம் காரணமாக முன்னர் இருந்தே இங்கு ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த வெடிப்பு சம்பவத்தினால் ராணுவத்துடன் நாம் மோத வேண்டியதில்லை. சிலர் அதனை செய்ய எண்ணினார்கள். இதன் செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்தின் நிதி போதுமானதாக இல்லை என சிலர் கூறினர். அரசாங்கத்திடம் உள்ள நிதியினால் இதனை செய்ய முடியும் என நான் கூற விரும்புகின்றேன். வாகனங்கள் தொடர்பில் கடந்த முறையும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். வாகனங்களின் கொள்வனவுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தேவை காணப்படின் கொள்வனவு செய்யுமாறும் இல்லாவிடின் கொள்வனவை பிற்போடுமாறும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு நான் கூறியுள்ளேன். சில அமைச்சர்களிடம் வாகனங்கள் இல்லை. 3 மாதங்களுக்கு பிற்போட்டு வேறொன்றை கொள்வனவு செய்து போலியாக செயற்பட முடியாது.
ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் சேதமடைந்த கொஸ்கவ வைத்தியசாலையையும் பிரதமர் இன்று கண்காணித்தார். வைத்தியசாலையின் புனரமைப்பு பணிகள் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்படுவதுடன் சுகாதார அதிகாரிகளிடம் நாளைய தினம் வைத்தியசாலை ஒப்படைக்கப்பட உள்ளது. அத்துடன் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்காக சாலையை அண்டுள்ள பகுதிகளில் 12 நிலையங்கள் அமைக்கப்பட்டு ராணுவத்தினர் செயல்பட்டு வருகின்றனர். இதேவேளை சாலாப பிரதேச மக்கள் இன்று மாலை எதிர்ப்பில் ஈடுபட்டனர். சிறிது நேரம் முன்னெடுக்கப்பட்ட இந்த எதிர்ப்பினால் கொழும்பு அவசாவளை வீதியின் வாகன போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இலங்கை போரிட கோரிக்கையாளர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று இந்தோனேஷியாவின் கடற்பரப்பில் அந்நாட்டு மீனவர்களால் மீட்கப்பட்டுள்ளது. படையில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சுமாத்ராவுக்கு வடக்கே அமைந்துள்ள இந்தோனேஷிய கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையிலேயே இவர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 40 பேர் இந்த படகில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கையிலேயே படகின் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்த சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் படகில் இருந்து மீட்கப்பட்டவர்களின் உரிய ஆவணங்கள் இன்மையினால் இவர்கள் தொடர்ந்தும் இந்தோனேஷியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கோடிக்கரை கடற்பரப்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் 3 இலங்கையர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் கடற்பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்களினால் இவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த மூவரும் கடந்த 3 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்றிரவு நாகப்பட்டின மீனவர்களால் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். 2 வயது குழந்தையொன்றும் அவரது பெற்றோருமே மீட்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் வவுனியாவை சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அத்துடன் இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்துள்ளதாகவும் தொடர்ந்தும் இவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்க படுவதாகவும் தமிழக கரையோர கடற்படை தளபதி SM பட்நாயக் கூறியுள்ளார். தமிழக அகதி முகாம்களில் காணாமல் போன 60 பேரில் 6 பேர் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என ஈழ அகதிகள் மறுவாழ்வு மையத்தின் பொருளாளர் ஸ்ரீ சந்திரஹாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். 54 பேருக்கு ஓரளவு கணக்கெடுக்கப்பட்டு விட்டது. 6 பேருக்கு விவரம் அறியப்பட வேண்டிய நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. அது விரைவிலே தெரிய வந்துவிடும். ஏமாற்றப்பட்டவர்கள் என்று ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்காக அழைத்து செல்லுகிறோம் என்று சொல்லி ஆழ்கடத்தல்காரர்கள் ஏறத்தாழ 54 பேர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். தடைகள் போடப்பட்டதினால் ஏறத்தாழ 40 பேர் மட்டும் திரும்பி முகாம்களுக்கு திரும்பிவிட்டார்கள். சிறு படகுகளில் நடுக்கடலுக்கு சென்று பெரிய படகுல போறது என்ற ஆசை வார்த்தை காட்டித்தான் அவர்களை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள். ஏறத்தாழ 1,40,000 ரூபாய் மட்டும் அவர்கள் கொடுக்க வேண்டிய பொருத்தத்தின் அடிப்படையில அவர்களை அழைத்து போயிருக்கிறார்கள். இம்முறை நடந்த முயற்சி தடை செய்யப்பட்டதின் காரணத்தினாலே இனிமேலும் முயற்சி எடுக்காமல் விழிப்போடு மக்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் எண்ணுகிறோம். திருச்சி மத்திய சிறைச்சாலையில் உள்ள அகதிகள் சிறப்பு முகாமில் இலங்கை தமிழர்கள் நால்வர் 5வது நாளாகவும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 12 இலங்கை தமிழர்களும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு போலீசார் மற்றும் துணை ஆட்சியர் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்துள்ளதாகவும் இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. திருகோணமலை சம்பூர் பகுதியில் உள்ள காளிக்கோவில் உடைக்கப்பட்டு தங்க நகைகள் மற்றும் பணம் என்பன திருடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சுமார் 77,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளும் 8,000 ரூபாய் பணமும் கோவிலில் இருந்து திருடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் யாரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. இங்கே அம்பாள் பூர்வீகமாக பேசப்படுகின்ற ஒரு ஆலயம், பேசும் தெய்வம், பல 100 ஆண்டுகளை கடந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இப்படி ஒரு சம்பவம் இதுவரை காலமும் நடக்கவில்லை. காலையிலே 7 மணி அளவிலே எங்களுடைய ஆலயத்தினுடைய கணக்க பிள்ளை அவர்கள் என்னை கூப்பிட்டார்கள், ஐயா வாங்கண்டு. அப்ப நான் வந்து பார்த்த போது இந்த பூட்டு அப்படியே இருக்கிறது. இந்த பக்கத்தாலே சிவர் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்த என்னுடைய காசி செப்பவில் இருந்தது, அந்த காசி செப்பில் இருந்த பணங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவு பெறும் வரை காளிக்கோயில் பகுதியில் போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆலய நிர்வாகத்தினரால் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய சம்பூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட பொழுதியாறு ஏற்று நீர்ப்பாசனம் செயலிழந்துள்ளமையினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாண விவசாய அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ராமநாதபுரம் பகுதியில் புழுதியாறு ஏற்று நீர்ப்பாசன திட்டம் நிர்மாணிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நீர் வீண்விரயத்தை தடுக்கும் நோக்கில் ஏற்று நீர்ப்பாசன திட்டம் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்கள் மாத்திரம் நீர் வழங்கப்பட்டதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளம் தோட்டம் செய்யுங்க, தண்ணி தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு டெய்லி தண்ணி தர இல்லையே தோட்டம் செய்யறது. 15 கடைசியில வெள்ளம் போட்ட நேரம் இந்த அமைச்சர் வாய்க்காலின் மூலம் வெளியில தண்ணி போகாம கிணறு எல்லாம் முடிஞ்சு விட்டது. பல மில்லியன் ரூபாய் செலவழிச்சு இந்த ஏற்று நீர்ப்பாசனத்தை செய்தார்கள். ஆனா இந்த காசை செலவழிச்சு இந்த வரம்பப்பட்ட இந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு கிணறு அமைச்சு கொடுத்திருந்தாலே ஒவ்வொரு சங்கரால் முடிந்த அளவுக்கு விவசாயத்தை செய்து மென்மேலும் வளர்ந்திருக்கக்கூடிய சான்சுகள் இருந்திருக்கும். மானியல் ரீதியில தண்ணி ஏதாவது ஒரு அடிப்படை திட்டங்களை அபிவிருத்தி செய்து தந்தார்கள் சொல்லிச்சுன்னா இப்போ இந்த காடு பத்தி போயிருக்கிற காணியை நாங்கள் வளமுள்ளதாக செய்ய முடியும். ஏற்று நீர்ப்பாசன திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விவசாய நடவடிக்கைகள் அனைத்தும் இடைநடுவில் கைவிடப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வாய்க்கால் கட்டி தான் திட்டங்கள்லாம் செய்தது எவ்வளோ ₹1 செய்து செலவழிச்சு செய்திருக்கணும். ஆனால் தண்ணி வசதிகள் எதுவும் இல்லை. அதாவது தோட்டங்கள்லாம் எரிஞ்சு இறந்தது. இந்த முறை இந்த காணிகளை 12 கிலோ போட்டு மலைவழி 1000 கட்டை போட்டேன். எல்லாம் தண்ணியில் அவ்வளவு எரிஞ்சு போச்சு. தண்ணி வசதியாக இருக்கா ஒழுங்கு செய்து தாங்கோ. கருங்கோடைக்குள்ள தண்ணி குடுக்கறோம்னு சொல்லி தண்ணி தந்து வேலியெல்லாம் புடுங்கி போட சொல்லி எங்களை வேலியை புடுங்கி போட்டு ஒரு அதிகாரியில வேலியெல்லாம் அப்புறம் எலெக்ஷன் நேரம் சொன்னாங்க முள்ளு கம்பி தாரம் பண்ணா அதுக்கு மில்ல ஒன்று மில்ல வேலியெல்லாம் வித்தியா கிடக்கு. ஏற்று நீர் பாசனத்தால ஒரு சொட்டு தண்ணி நாங்க காணிக்க எடுக்கமில்ல. நீங்க வீணா வேலியையும் புடுங்கி போட்டு காணியையும் விட்டதுதான் மிச்சம். ஆனா சொட்டு தண்ணி அந்த இதால தண்ணி பிரயோசனப்பட்டது இல்லை எங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் இல்லை. வாழை நான் 500 நிலையம் நட்டேன் அந்த தண்ணியை நம்பி. தண்ணி தராதால நடுகளும் தண்ணி தரந்து தண்ணி தராம ஒரு தடவை 2 தடவைக்கு மேல தண்ணி தரையில தராதால இந்த பயிர்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு எத்தனையோ லட்சம் ரூபாய் செலவழிச்சு இந்த குளம் கட்டி இதண்டு எங்களுக்கு அதுக்கு பிரயோசனமான இதுவரை எங்களுக்கு கிடைக்கல. ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட பயிர் செய்கைகள் அழிவடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. வடக்கில் விவசாய மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்குடன் இந்த ஏற்று நீர்ப்பாசன திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் இன்று முற்று முழுதாக செயலிழந்துள்ளது. பாரிய நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தினை தொடர்ந்தும் செயற்படுத்த ஆவண செய்ய வேண்டும் என இரணைமடு விவசாயிகள் சம்மேளனத்தின் செயலாளர் என் சிவமோகன் தெரிவிக்கின்றார். ஏற்று நீர்ப்பாசனம் 32 மில்லியன் செலவழிக்கப்பட்டு வேலை திட்டம். ஆனால் இன்று அது நடைமுறைப்படுத்தப்படாமல் ஒரு உறங்க நிலையில் இருக்கின்றது. இன்று இருக்கின்ற நிலையிலே அந்த திட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம், அதுக்கு மாற்று ஒழுங்குகள் என்ன, அதுக்கு பொருத்தமான கட்டமைப்புகளை ஏன் ஏற்படுத்தாமல் இருக்கின்றார்கள் என்கின்ற கேள்விகள் எல்லாம் எங்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கின்றது. திட்டங்களை செயற்படுத்தும் பொழுது நீண்டகால நோக்கினையும் பயன்பாட்டினையும் கருத்தில் கொண்டு நிர்மாணிக்கப்படுமாயின் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் அல்லவா? விவசாயிகளின் நலன் தொடர்பில் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது வடமாகாண விவசாய அமைச்சின் பொறுப்பல்லவா? நுவரெலியா ஹோம்வுட் தமிழ் வித்யாலய மாணவர்கள் அச்சத்துடன் கல்வியை தொடர்கின்றனர். நுவரெலியா கல்வி வலயத்தில் உள்ள ஹோம்வுட் தமிழ் வித்யாலய கட்டடங்கள் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தரம் 1 முதல் 5 வரையான வகுப்புகளை கொண்ட இந்த பாடசாலையில் சுமார் 70 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். ஹோம்வுட் தமிழ் வித்யாலய கட்டடத்தின் சுவர்கள் வெடிப்புற்று இடிந்து விழக்கூடிய அபாய நிலையில் உள்ளன. எனினும் இந்த கட்டடத்திலேயே மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். சுத்தி செவுறு வெடிச்சிருக்கு, கீழே இருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வங்கி சைட்ல தான் இந்த ஸ்கூல் அமைச்சுங்க இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த செவுறு உழுவுமோ, இந்த நேரத்துல இந்த ஸ்கூல் பில்டிங் சரியுமோ எங்களுக்கு தெரியாது. அது மத்தியில எங்க பிள்ளைகிட்ட படிப்பை வீணாக்க கூடாதுங்கிற முறைக்காக நாங்க காலையில கொண்டாந்து எங்க பிள்ளைகளை இந்த ஸ்கூல்ல விட்டுட்டு போறோம். ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டு எங்களுக்கு ஒழுங்கான முறையில வேலை செய்ய இல்ல. வேலைக்கு போனாலும் ஸ்கூல்ல விட்டு அந்த பிள்ளைங்க மேலதான் எங்களுக்கு நிலைமை இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பில்டிங் கட்டி ரொம்ப மோசமான நிலைமையில அந்த ஸ்கூல் வந்து இருக்கு. பில்டிங் பூரா
எங்களுக்கு செவில் பூரா வெடிச்சு இப்போ சரிஞ்சு ஒரு அபாயத்தில் தான் இருக்கு. எனக்கு கீழே தண்ணி காண போற மாதிரி இருக்கு. ஏன்னா 10 வயசுக்கு கீழே இடைப்பட்ட பிள்ளைங்க தான் ஸ்கூல்ல படிக்குது. அதனால எங்க பிள்ளைகளுக்கு உயிரே முக்கியம். பெரிய கட்டடம் அமைத்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தெரியப்படுத்தியும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்களுக்கு எந்த வசதிகளும் இல்ல. லைட் மத்தியில தான் இந்த ஸ்கூல் இருக்கு. நாங்க காலையில 8 மணிக்கு கொண்டு பிள்ளைகளை பாரம் கொடுத்துட்டு போறோம். நாங்க வரலையும் மழை பெஞ்சா காத்தடிச்சா சரியான மாதிரி எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்களும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம். ஆனா இந்த ஸ்கூல்ல எங்களை பொறுத்தளவுல இதே மட்டத்துல தான் இருக்கு. இப்ப கட்டி கொடுப்பாங்க, பில்டிங் இந்தாங்கிறாங்க அந்தாங்கிறாங்க. எங்களுக்கு பில்டிங் சரியாவே வர மாட்டேங்குது. சரியான பயமா இருக்கு. ஓட்டு கேட்கறாங்க, சந்தா கேட்கறாங்க, வர்றாங்க, அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரீங்கிறாங்க. எந்த ஒரு உதவியுமே செஞ்சு கொடுக்கல. இந்த ஸ்கூல் நான் கல்வி அமைச்சிருக்கோம், நான் தெரியப்படுத்திருக்கிறோம். மக்கள் நாங்க இந்த ஏற்கனவே சொல்லி இது சரிவராம நாங்க லெட்டர் மூலியமாக நாங்க தெரிவிச்சிருக்கோம். இன்னும் யாரும் எதுவுமே கவனிக்கல. மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்குகின்ற எமது நாட்டில் அச்சத்துடன் கல்வியை தொடரும் இந்த மாணவர்களின் நிலை யாருடைய கண்களுக்கும் புலப்படவில்லையா? அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை நல்வத்தை ஆரம்ப வைத்தியசாலையில் உரிய வசதிகள் இன்மையினால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். சம்மாந்துறை பகுதியில் உள்ள மல்வத்தை ஆரம்ப வைத்தியசாலை எவ்வித அடிப்படை வசதிகளமற்ற நிலையில் இயங்கி வருகின்றது. சுமார் 15 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மல்வத்தை வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு, தாய் சேய் சிகிச்சை நிலையம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டு சிகிச்சை நிலையம் ஆகியன பாலடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றது. இந்த வைத்தியசாலையில் ஒரு வைத்தியர் மட்டுமே பணியாற்றி வருவதுடன் தாதியர் எவரும் கடமையில் ஈடுபடுத்தப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வைத்தியசாலை 83ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டும் இதுவரையில ஒன்றும் நடைபெறவில்லை. ஒரு வைத்தியர் என்று கடமை பெற்றுவிட்டால் அவர் லீவில் சென்றாலும் கூட 18க்கு ஒரு வைத்தியர் இல்லாத மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் எடுத்து கூறியும் இப்போது எமது வைத்தியசாலை கேட்டால் அப்படி ஒரு வைத்தியசாலை இருக்கிறதா என்ற நிலைப்பாட்டில்தான் அவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்கிருந்து சம்மந்துறை போகணும், 5-6 மைல் போகணும். இங்கிருந்து அம்பாறை போனால் 5-6 மைல் போகணும். இதிலிருந்து நாங்கள் வாகனம் பிடிச்சி போகணும். எங்களுக்கு கடும் சிரமமா இருக்கு. இதால இந்த ஆஸ்பத்திரியை கொஞ்சம் தரம் வைத்து தருமாறு தாழ்மையிலும் கேட்கிறேன். 3 டாக்டர் மாதிரி தற்போது ஒரு டாக்டர் தான் வேலை செய்யறாரு. அதாவது கடமை செய்வதும் இல்லை. நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத நிலையில் உள்ள மல்வத்தை ஆரம்ப வைத்தியசாலையை தரம் உயர்த்தி ஆளணி பற்றாக்குறையையும் நிவர்த்தி செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். 30 வருட யுத்தத்தின் பின்னர் புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்கள் ஊனமுற்ற நிலையில் முன்னாள் போராளிகள் என்ற முத்திரையுடன் வாழ்கின்றனர். எண்ணிலடங்காத சவால்களுக்கு மத்தியில் வாழ்க்கை போராட்டத்தில் எதிர்நீச்சல் போடும் முன்னாள் போராளிகள் முல்லைத்தீவு பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரலிங்கம் விஜயபாஸ்கரனும் ஒருவர். இறுதிக்கட்ட யுத்தத்தில் தனது ஒரு காலை இழந்த நிலையில் இராணுவத்திடம் சரணடைந்து வவுனியா, பம்பைமடு உள்ளிட்ட பல புனர்வாழ்வு முகாம்களில் விஜயபாஸ்கரன் புனர்வாழ்வு பெற்றுள்ளார். இதன் பின்னர் வறுமையோடு தனது புது வாழ்க்கையை விஜயபாஸ்கரன் ஆரம்பித்தார். அங்கவீனமுற்ற நிலையில் தனது 3 பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அல்லல்படும் இந்த முன்னாள் போராளிக்கு உதவுவார் யாரும் இல்லை. இதை பார்க்கிறவர்கள் அரும்புலி நாட்டு உதவிகள் செய்வோம் என்று சொல்லி நிறைய பேர் ஒரு 12 பேருக்கிட்ட இதுவரையில போன் தொடர்பு கூடாவும் நேரடியாகவும் வந்து போட்டோ தாங்க, மெடிக்கலை தாங்க, விவரத்தை தாங்க, உங்களுக்கு உதவி செய்யறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம் அப்படின்னா இது வரைக்கும் வெறும் ஒரு ரூபாயும் எனக்கு இந்த தந்து உதவல்ல. ஆனபடியால் அரசாங்கத்தின் ஒரு எனக்கு உதவி கிடைச்சது மாசம் 3000 ரூபாய். இந்த மாசம் இந்த ஏழாக்களுக்கு போடுறதால அந்த காசு எனக்கு கிடைக்குது. இவருடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்காக நடமாடும் சிற்றுண்டி வியாபாரத்தை விஜயபாஸ்கரன் மேற்கொண்டு வருகின்றார். இவ்வாறு முன்னாள் போராளிகளின் இன்றைய வாழ்க்கை கவனிப்பார் என்று காணப்படுவது கவலைக்குரியதே. கண்டி நாவலப்பிட்டி போகில் தோட்டத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பாடசாலைகளில் தங்கியுள்ளனர். நாவலப்பிட்டி கிரீன்வுட் போகில் தோட்ட மக்கள் மண் சரிவு அபாயம் காரணமாக கடந்த மாதம் 9ஆம் தேதி இடம்பெயர்ந்தனர். இவ்வாறு இடம்பெயர்ந்த 14 குடும்பங்களைச் சேர்ந்த 45 பேர் பாரண்டா தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இனி 4 குடும்பங்களைச் சேர்ந்த 18 பேர் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளதாக நமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு அருகில் பாறைகள் வெடிப்புக்குள்ளாகியுள்ளதால் மண் சரிவு அபாயம் ஏற்படலாம் என்ற அச்சம் காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க புள்ள குட்டிகள் வச்சுக்கிட்டு பெரிய வழிபட்டுக்கிட்டு இருக்கோம்.
எங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் செஞ்சு எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுத்தா நாங்கள் பிள்ளை குட்டிகளை கொடுத்து ஸ்கூல்ல கொடுத்துட்டு நாங்க போயிடுவோம். மண் சரிவு அபாயம் இருக்கிறனால நாங்க ஒரு மாதமும் 3 நாளா இந்த பாடசாலையில தங்கி இருக்கிறோம். எல்லா வசதிகளும் செஞ்சு தரோம் சொல்லி அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு முடிவும் வரவில்லை. அதிகாரிகள் வந்து காணி தாரோம், உங்களுக்கு உடனே இன்னைக்கு தாரோம் நாளைக்கு தாரோன்னு தான் நாளுக்கு நாள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் எங்களுக்கு தீர்வு காணல. உங்களை வச்சு அரசியல்வாதிகள் பகடக்காயா பந்து விளையாட பாக்குறாங்க. இங்க இருந்து ஒரு எத்து அங்கேயும் அங்க இருந்து ஒரு எத்து இங்கேயும் ஏத்துறாங்க. எங்களுக்கு நிறைய ஒரு இடத்துல இருக்கே இல்லை. பாதுகாப்பான இடத்தில் தமக்கான நிரந்தர குடியிருப்புகளை அமைத்து தருமாறு மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்தியா மற்றும் இலங்கை தலைவர்களின் இணக்கப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் ஆம்புலன்ஸ் சேவையின் ஒரு கட்டமாக இந்தியாவில் பயிற்சி பெற்று முதலாவது இலங்கை குழாத்தினர் பயிற்சிகளை நிறைவு செய்துள்ளனர். இதற்கான நிகழ்வு இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கையின் சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகிபால கலந்து கொண்டார். சுகாதார திணைக்களத்தினால் எழுத்து மூல மற்றும் வாய்மொழி மூல பரீட்சைகளினால் தெரிவு செய்யப்பட்ட 246 இலங்கையர்கள் தொழில்நுட்ப நிபுணர்களாகவும் ஆம்புலன்ஸ் சாரதிகளாகவும் பயிற்சிகளை நிறைவு செய்துள்ளனர். இந்த பயிற்சி பாடநெறி தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பாடநெறியை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பயிற்றுவிப்பாளர்களின் அர்ப்பணிப்பை நான் அவதானித்தேன். எமது நாட்டில் சேவையில் ஈடுபடும் போது உங்களின் இயலுமை தொடர்பில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சேவையை நீங்கள் இதயபூர்வமாக முன்னெடுக்க வேண்டும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயத்தின் பெறுபேறாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 7.6 மில்லியன் அமெரிக்க டாலரை இந்திய அரசு இதற்காக செலவிட்டுள்ளது. இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் நாட்டின் நிறைவுக்கான மருத்துவ உதவியாளர்களாக சுகாதார சேவையில் இணைக்கப்பட உள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 3வது உறுதியான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்பெடுத்தாடும் இங்கிலாந்து சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்புக்கு 165 ஓட்டங்களை பெற்றிருந்தது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 416 ஓட்டங்களையும் இலங்கை 288 ஓட்டங்களையும் பெற்றிருந்தன. இனி மற்றொரு விளையாட்டுச் செய்தி. ஆசிய பவர் லிப்டிங் போட்டி 120 கிலோகிராம் எடை பிரிவுக்கான வெண்கலப் பதக்கம் ரன்சிலு ஜெயதிலக வசமானது. ஆசிய பவர் லிப்டிங் போட்டிகள் 16 நாடுகளின் பங்களிப்புடன் இந்தியாவின் உதயபூரில் நடைபெற்றன. இன்றைய தினம் முடிவுக்கு வந்த இந்த போட்டிகளில் இலங்கை சார்பாக 9 வீரர்களும் 1 வீராங்கனையும் பங்கேற்றனர். போட்டிகளில் இலங்கை அணி 5 வகையான இடைப்பிரிவுகளிலும் பதக்கம் வென்றது. இலங்கை அணி தலைவரான ரன்சிலு ஜெயதிலக வெண்கலப் பதக்கத்தை தவிர ஒரு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார். இந்திரஜித் ராமவிக்ரம 75 கிலோகிராம் இடைப்பிரிவில் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார். சந்தன பண்டார ஜெயதிலக 40 வயதுக்கு மேற்பட்டோருக்கான 83 கிலோகிராம் இடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். இலங்கை சார்பாக களமிறங்கிய ஒரே வீராங்கனையான தமிகா பிரியாந்தி 84 கிலோகிராம் இடைப்பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை தனதாக்கினார். ஊவா தங்கச்சம்மர் அங்குராப்பண கிரிக்கெட் போட்டியில் பண்டாரவளை தமிழ் மகா வித்யாலயம் 204 ஓட்டங்களால் பெற்று அபார வெற்றியீட்டியது. ஊவா மாகாண தங்கச்சமர் வருடாந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டி பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி மற்றும் எல்லா நியூபர்க் அணிகளுக்கு இடையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வருடத்துக்கான போட்டி பண்டாரவளை மாநகர சபை மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய தமிழ் மத்திய கல்லூரி அணி 49.2 ஓவர்களில் 310 ஓட்டங்களை குவித்தது. கே பிரதீப் 47 ஓட்டங்களையும் DW அசங்க 46 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் மதுஷான் 57 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மாபெரும் இலக்கான 311 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய எல்ல நியூபர்க் அணியால் 25 ஓவர்களில் 106 ஓட்டங்களையே பெற முடிந்தது. பந்துவீச்சில் எம் தர்ஷன் 31 ஓட்டங்களுக்கு 5 விக்கெட்டுகளையும் பி கிருஷான் 17 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். 0114896 896 www.